நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் கொய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பிமீர்காள் கருடவாகனனும் நிற்க சேட்டதன் மடியகத்துச் செல்வம்பார் திருக்கின்னீரே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் நம்மை பார்த்து உபதேசம் செய்யும் பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருப்பவரே நமக்கு அனுகிரகிக்க தயாராக இருக்கும் பொழுது எதற்காக உலக இன்பங்களை ஆசைப்பட்டு மற்ற தெய்வங்களின் காலிலே போய் விழ வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். பகவான் எத்தனையோ தெய்வங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சனாதன தர்மத்திலேயே பல தெய்வங்கள் உள்ளார்கள் என்று சொல்லுகிறோமே, 33 கோடி தேவர்கள் என்று பிரசித்தமாக சொல்லுகிறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று மும்மூர்த்திகள் என்று 3 தெய்வங்களை சொல்லுகிறோம். இதப்போல பல தெய்வங்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் காரணமாக முழுமுதற் கடவுள் பரதெய்வம் என்று ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பரபிரம்மம் யார் என்று ஆராய்ந்தால் அது ஸ்ரீமன் நாராயணன்தான் என்று வேதங்கள், வேதாந்தங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இவை அனைத்துமே நமக்கு காட்டுகின்றன. அப்போ உலகத்தில் தெய்வங்களெல்லாம் எவ்வளவு உயர்ந்தவர்களோ அவர்களை விட மிக அதிகமான பெருமைகளை உடையவர், அவர்களுக்கும் கூட தெய்வமாக இருப்பவர்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லப்படுகிறார். யாருக்கெல்லாம் நிரந்தரமான இன்பம் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே நாராயணனைத்தான் பற்ற வேண்டும். உலக இன்பங்கள், முடிவடையக்கூடிய இன்பங்கள் வேண்டுமென்றால் மற்ற தெய்வங்களையும் பிரார்த்திக்கலாமாம். குபேரனிடத்திலே பிரார்த்தித்தால் செல்வம் கொடுப்பார், சூரிய பகவானிடத்திலே பிரார்த்தித்தால் ஆரோக்கியம் கொடுப்பார். இதுபோல ஒவ்வொரு தெய்வமும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பயன்கள், இன்னும் முக்கியமாக முடிந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய பயன்களை எல்லாம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் எனக்கு மோட்சம் வேண்டும், நிரந்தரமான ஆனந்தம் வேண்டும், துக்கமே கலக்காத சுகம் வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டான் என்றால் அதற்கு பகவானிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தித்தாக வேண்டும். அவர் மட்டும்தான் வைகுந்தத்தை வழங்க முடியும். அதைத்தான் சொல்றார், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். மற்றவர்கள் உலகத்தில் ஆசை இருப்பவர்களுக்காக மற்ற தெய்வங்களை ஏற்படுத்தினாராம். உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், உய்ய வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு தன்னையே பகவான் தெய்வமாக காட்டிக் கொடுக்கிறார் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதே அர்த்தத்தைத்தான் கண்ணனும் பகவத்கீதையில் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா என்று தெரிவிக்கிறார். யாருக்கெல்லாம் விரைவில் பயன் வேண்டும், உடனடியாக பயனடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் மற்ற தெய்வங்களை தொழுது இந்த உலகத்திலேயே பயன்களை அடைந்து விடுகிறார்களாம். ஆனால் யாருக்கு நிரந்தரமான இன்பம் வேண்டுமோ, அதற்காக காத்திருந்து உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னையே பற்றுகிறார்கள் என்று கண்ணனும் காட்டுகிறார். அப்ப நாம் தெரிந்து கொள்வது, பல தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வனாக பகவான் இருக்கிறான் என்பதுதான் இந்த தர்மத்தில், வேதத்தில் காட்டப்பட்ட ஒரு உண்மை. அதை பார்ப்பதற்காகவே, நேரடியாக தரிசித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்போது ஒரு திருத்தலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். சோழ நாட்டு திருத்தலங்கள் மொத்தம் 40 என்று பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றாக காவிரி கரையில் தொடங்கி வரிசையாக பல திவ்யதேசங்களை பார்த்து கொண்டு வந்தோம். தற்போது சீர்காழிக்கு அருகிலே திருநாங்கூர் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிரதேசத்தில் 11 திவ்யதேசங்கள், 11 கோவில்களிலே 11 எம்பெருமான்கள் காட்சி அளிக்கிறார்கள். அதைத்தான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே 34வதாக ஒரு திருத்தலத்தை அடைந்துள்ளோம். இந்த ஊருக்கே திருத்தேவனார் தொகை என்று பெயர் சொல்லப்படுகிறது. திரு என்றால் ஒரு மதிப்பை குறிக்கிறது, ஒரு கௌரவத்தை குறிக்கிறது. தேவனார் தொகை, தேவனார் என்றால் தெய்வங்கள் என்று பொருள். இந்திரன், சந்திரன், வருணன், குபேரன், அக்னி இவர்களெல்லாம் தெய்வங்கள் தானே. இந்த தெய்வங்களுடைய தொகை, கூட்டம் என்று பொருள். தொகுதி, ஒரு சேர்க்கை, கூட்டம் என்று பொருள். அப்ப திருத்தேவனார் தொகை என்றால் தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து இருந்த இடம் என்று பெயரிலிருந்து இந்த அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். எதற்காக தேவர்கள் கூடினார்கள், கூடி என்ன செய்தார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே.
அது ஸ்தல புராணத்திலே சொல்லப்படுகிறது. கீழே பார்த்தோம். திருநாங்கூருக்கு பொதுவான ஸ்தல புராணம் என்ன? 11 வடிவங்களை ருத்ரப்பெருமான் எடுத்துக்கொண்டு தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக பகவானும் 11 உருவங்களை எடுத்துக்கொண்டு அவருக்கு காட்சியளித்து அவரை சாந்தப்படுத்தி மறுபடியும் 11 வடிவங்களையும் ஒன்று சேர்த்து ஒரே சிவபெருமானாக ஆகினார் என்று கதை பார்த்தோமே. இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்கும் பொழுது அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தேவர்களுக்கு ஏற்பட்டதாம். பகவானுக்கு ஒரு சின்ன சின்ன அசைவையும் தேவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ரொம்ப பெரிய மனுஷர், நம்ம ஊரிலேயே ரொம்ப பெரியவர், செல்வந்தர், படித்தவர் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வைத்துக்கோங்களேன். அவரை பார்த்தோம்னால் அவர் எப்படி நடக்கிறார், எப்படி கையை அசைக்கிறார், எப்படி பேசுகிறார், எவ்வளவு பேசுகிறார், எப்போ மௌனமாக இருக்கிறார், இதெல்லாத்தையும் ரொம்ப கவனிப்போம் இல்லையோ. ஒருவரிடத்தில் கௌரவம் அதிகமாக இருந்தால், மதிப்பு அதிகமாக இருந்தால் அவர் என்னென்ன செய்கிறாரோ பார்த்து பார்த்து வியந்து போவோம். அதை போல பகவான் 11 வடிவங்களை எடுத்துக்கொண்டு காட்சியளித்ததை சேவிக்க வேண்டும் என்று தேவர்களுக்கு ஆசை ஏற்பட்டதாம். அதற்காக இந்த திருத்தலத்தில் கூட்டமாக தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பகவானை தரிசிக்க வந்தார்கள். அதனால இந்த ஊருக்கு திருத்தேவனார் தொகை என்று பெயர் ஏற்பட்டது. பகவானுக்கு ஒவ்வொரு இடத்திலையுமே காலை பகவான் கண் விழிக்கிறாரோ இல்லையோ, திருப்பள்ளி எழுச்சி பாடுவது என்று சொல்லுகிறோமே. தொண்டடிப்புடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு பிரபந்தமே பாடினார். திருவரங்கநாதனை துயில் எழுப்ப வேண்டும். அன்னைக்கு ராமன் படுத்து கொண்டிருக்கும் போது கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று விஸ்வாமித்திரர் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பினார். அதை போல திருவரங்கநாதனுக்கு ஆழ்வார் தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடுறார். அதுல ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ, எம்பெருமானுன கோயிலின் வாசல் சுந்தரர் நிற்க, இச்சாதனர் நூக்க, இயக்கிரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம் பாரிடமில்ல மத்திதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. பகவான் தூங்கிட்டு இருக்கார். கார்த்தால கண்ணு திறக்க போறது. திறந்த உடனே அந்த கண் பார்வை நம் பேரில் பட்டுவிடாதா, அந்த அருளால நமக்கு ஒரு பலம் பெருமை வராதா என்கிற ஆசையோடு தேவகணங்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்களாம். இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ, இந்திரன் ஐராவதம் என்கிற யானையோடு வந்திருக்கிறார். அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, விண்ணுலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். அரும் தவ முனிவர்கள் எல்லா ரிஷிகளும் வந்து நின்னார்கள். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள் எல்லாரும் வந்து இயக்கரும் மயங்கினர். கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தா சுந்தரர் நிற்க, இச்சாதனர் நூக்க, ஒருத்தர் தள்ளுறார், ஒருத்தர் இழுக்கிறார், 4 பேர் மயக்கம் போட்டு விழறா. இப்படி கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் பகவான் கண்ணை திறக்கும் பொழுது அந்த கண் பார்வை என் பேரிலே பட வேண்டும் என்கிற ஆசையோடு தேவர்களெல்லாம் நிற்பார்களாம். தூங்கி எழுந்திருப்பதற்கே இவ்வளவு கூட்ட நெரிசல் என்றால் 11 வடிவங்களோடு பகவான் காட்சியளிக்கும் இடத்தில் எவ்வளவு ஆவலோடு தேவர்கள் வந்து காத்திருப்பார்கள். அதனால இந்த ஊருக்கு திருத்தேவனார் தொகை என்று பெயர் ஏற்பட்டது. இந்த ஊரில் பகவான் மிக அற்புதமான திருநாமம் தெய்வநாயகன் என்கிற திருநாமத்தோடு மூலவர் பெருமான் சேவை சாதிக்கிறார். நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு வலது கையிலே அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு இடது கையிலே கதையை பிடித்து கொண்டு தெய்வநாயகன் என்று பகவானுக்கு திருநாமம். நின்ற திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார். திருநாங்கூரிலேயே ஒவ்வொரு திவ்யதேசத்திலிருந்து ஒவ்வொரு பெருமாள் வந்தார்னு பார்க்கிறோமோ இல்லையோ, அந்த கணக்கில் திரு இடவெந்தை என்று ஒரு திவ்யதேசம், அங்க நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறார். அந்த பெருமாள் தான் புறப்பட்டு திருநாங்கூருக்கு வந்து இந்த தெய்வநாயக பெருமானாக காட்சி அளிக்கிறார் என்று ஸ்தலபுராணம் சொல்லுகிறது. பெயரிலேயே அவர் பெருமை தெரிகிறதா? தெய்வ நாயகன் இந்த பெயர் பல இடங்கள்ல உண்டு. கீழே வானமாமலை தெய்வநாயக பெருமாள் தான் அங்கேயும். திருவகீந்திரபுரம் அங்க தேவநாத பெருமாள்னு பெயர். இதே இந்த ஊரிலும் தெய்வநாயகன் என்று பகவானுக்கு திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனாக, தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனாக பகவான் இருக்கிறாரோ இல்லையோ. சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம் என்று வேதமே சொல்லுகிறது. நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்குபவராக, நமக்கெல்லாம் ரக்ஷகனாக பகவான் இருக்கிறார். நமக்கு மட்டும் அல்ல, தேவர்களுக்கும் கூட அவர்தான் ரக்ஷகன். எந்த புராண கதை வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த ஒரு தேவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் மகாபலி நாட்டை பறித்து கொண்டானா இந்திரன் நேர நாராயணிடத்தில் வந்து தான் பிரார்த்திப்பார். திரிவிக்ரமாவதாரம் பண்ணி பகவான் மீட்டு கொடுக்க வேண்டும்.
கம்சனால் தொல்லையா? நாராயண இடத்துல வருவார்கள். ராவணன் துன்பப்படுத்துகிறானா? நாராயண இடத்துல வருவார்கள். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அழிக்க வேண்டுமா? இவரிடத்தில் தான் வருவார்கள். எந்த துன்பம் வந்தாலும் பகவான் தானே அவர்களுக்கு போக்கி கொடுக்கிறார். நாம யாரிடத்துல போவோம்? நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம்னால் வீட்டுக்கு தலைவர் யாரோ அவரிடத்துல போவோம். நம்முடைய தெருவுக்கு, நம்முடைய ஒரு ஊருக்கே கஷ்டம் என்றால் ஊருக்கு தலைவரிடத்துல போவோம். அதை போல தேவர்களுக்கு கஷ்டம் வந்தால் யாரிடத்திலே செல்வார்கள் என்றால் தெய்வநாயக பெருமான். தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனாக சுவாமியாக இருக்கிறாரோ இல்லையோ, அதை கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்குன்னு ஆழ்வார் பாசுரம். திருவேங்கடத்துல பகவான் இருக்கிறாரே, அவர் மண்ணுலகத்தவர்களுக்கு மட்டும் ரக்ஷகன் காப்பாளன் அல்ல. வைகுந்தத்தில் இருப்பவர்களே வந்தாலும், சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள் வந்தாலும் அந்த பகவான் தான் காக்கிறாராம். அப்பேற்பட்ட பெருமை தெய்வநாயகன் என்று பகவானுக்கு பெயர். அவர் இந்த அழகான திருக்கோலம், நீண்ட கிரீட்டம், அழகான சிரித்த திருமுக மண்டலம், 2 கைகளிலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு அபயஹஸ்தம் கதாஹஸ்தத்தோடு இங்கு காட்சி அளித்தால் இதை சேவிப்பதற்கு கூட்டமா தேவர்கள் வந்து கூடி நின்றார்களாம். பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டினார். பிரார்த்தித்தது யாரு? அர்ஜுனன் தான். எனக்கு அந்த வடிவத்தை காட்டு என்று அர்ஜுனன் தான் பிரார்த்தித்தான். அவனுக்காகத்தான் பகவான் விஸ்வரூபத்தை காட்டினார். ஆனால் எதிர்ச்சையாக அங்கு வானத்திலிருந்த தேவர்கள் எல்லாம் அந்த காட்சியை கண்டு வியந்து போனார்களாம். ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்தியாக விஸ்வேஸ்வினௌ மருதச்ச ஊஷ்மபாச்ச கந்தர்வ யக்ஷாசுர சித்த சங்காக வீக்ஷந்தே துவாம் விஸ்மிதாச்சைவ சர்வே. கண்ணனை பார்த்து அர்ஜுனன் சொல்றார், பகவானே உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அஸ்வினி தேவதைகள், இதை போல எல்லாரும் வந்திருக்கிறார்கள். 33 கோடி தேவர்கள்னு சொல்றோமோ இல்லையோ, 33 கோடின்னு சொன்னா 33 கூட்டங்களாக பிரித்திருக்கிறார்களாம். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள். 12 11 23, 23 8 31, 31 2 33. இந்த 33 தேவர்கள், அவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள், வேலைக்காரர்கள், படை வீரர்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் பகவான் தானே ஓடிப்போய் ரட்சிக்கிறார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று ஆண்டாள் கண்ணனை பார்த்து பாடுகிறாள். 33 கோடி தேவர்களுக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வருவதற்கு முன்னால் ஓடிப்போய் நின்று கண்ணன் ரட்சித்து கொடுப்பாராம். அப்பதானே தெய்வநாயகன். நாயகன்னு ஒருத்தரை சொல்லணும்னால் மக்களுக்கு கஷ்டம் வந்த பிறகு மெதுவா சாவகாசமா போய் உதவுபவர் நாயகன் அல்ல. கஷ்டம் வரும்போதே முன்னின்று ரட்சிக்க வேண்டும், கஷ்டமே வராமல் தவிர்த்து கொடுக்க வேண்டும். அந்த பண்பு பகவானுக்கு இருக்கிறது. அதனால தான் தெய்வநாயகன் என்று பகவான் அழகான திருநாமத்தோடு இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அப்ப ஊருக்கு பெயர் திருத்தேவனார் தொகை. பகவானை காண்பதற்காக கூட்டமாக தேவர்கள் வந்து கூடிய இடம். இங்கிருக்கிற பகவானுக்கு திருநாமம் தெய்வநாயகன். வந்த தேவர்களெல்லாம் யாரையோவா தரிசிக்க வருவார்கள்? தங்களுக்கு நாயகன், தங்களை படைத்த பிதா, தங்களுக்கு அருள் புரியக்கூடிய நாராயணன், அவரை காண்பதற்காக அனைவரும் வந்தார்களாம். அப்படிப்பட்ட அழகான திவ்யதேசம். மூலவரை தரிசித்தோம், இன்னும் உற்சவரை தரிசிக்க வேண்டும். அவருக்கு ரொம்ப அழகான திருநாமம். இந்த ஊருக்கு திருநாங்கூர்ல போய் திருத்தேவனார் தொகைன்னு சொன்னா யாருக்கும் பல பேருக்கு தெரியாது. உற்சவருடைய பெயரால் தான் இந்த கோவிலே அநேகமாக வழங்கப்படுகிறது. உற்சவர் திருநாமம் என்ன, அவர் திருநாமத்துக்கு சிறப்பு என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.